ஸ்மார்ட் டெக் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Oppo பிராண்ட்ல A3S அப்படின்ற மாடல்ல நெட்வொர்க் இஷ்யூ வந்திருக்கு. இத பேசிக் லெவல்ல ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அத மாறல. ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மொபைலில் வந்து நம்ம சிம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வந்து மொபைலோட நெட்வொர்க் வந்து கரெக்டாக பார்த்துக்கோம். அதுவும் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜியோ சிம்ல வந்து 4G வோல்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து 4Gயில் வந்து சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு தெளிவாக தெரியும். மற்ற சிம்க்கு 2G 3G தான். ஸோ அதனால் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெட்வொர்க் நமக்கு வரல. எஸ், நெட்வொர்க் நமக்கு சுத்தமாக வரல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி டேரெக்டாக வந்து நெட்வொர்க் ஐசி வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஐசியில் வந்து சில பல பிரச்சனைகள் இருக்குது. திடீர்னு 2G 3G வந்து சப்போர்ட் ஆகும், ஆனால் 4G சப்போர்ட் ஆகாது. நம்ம வந்து கால் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணுறோம். ஸோ கால் வோல்ட்டிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 4G சப்போர்ட்டில் தான் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ 4G நமக்கு எடுக்கலை. ஸோ அதனாலே வந்து கரெக்டாக வந்து மொபைலை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து சிம்மை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். எப்போவுமே மொபைலை ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரேயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து பாட்டம்லேருந்து கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பேக் சைடு வந்து கரெக்டாக வந்து பாட்டம்லேருந்து நம்ம வந்து கிளியராக வந்து அதை வந்து அன்பேக்கிங் பண்ணுறோம். மொபைலை செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஸ்க்ரூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் மதர் போர்டு இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐசியை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின் மதர் போர்டு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க லேட்ச் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சுற்றியும் வந்து காயில் இருக்கும், இந்த ஹீட்டிங் காயில்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணுறோம். எக்ஸஸான கேமராவும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஸ்டீல் லேயரை வந்து ஹை குவாலிட்டியான கட்டரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா சுற்றியும் இருக்க காம்பனன்ட்ஸுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. நார்மலாக வந்து வேறு மெட்டீரியல் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் எவ்வளவு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்க காயில்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஐசிக்கு எந்த வகையான டேமேஜும் ஆகாமல் கரெக்டாக வந்து இதை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நெட்வொர்க் ஐசி வந்து நம்ம ஏம் பண்ணியாச்சு. நெட்வொர்க் ஐசி வந்து ப்ளோயரில் வந்து கரெக்டாக வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க காம்பனன்ட்ஸுக்கு எதுவும் ஆகாமல் கரெக்டாக வந்து நம்ம அந்த ஐசியை மட்டும் கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜென்டலான ஹீட் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஹீட்டோட லெவல் டெம்பரேச்சர் தாண்டுச்சு அப்படின்னா அந்த ஐசி வந்து டெட் ஆயிரும். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நெட்வொர்க் ஐசியை மட்டும் கரெக்டாக வந்து ஈவனான ஹீட் கொடுத்து அதை வந்து அந்த மதர் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து நெட்வொர்க் ஐசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து ஈவனான பேஸில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெட்வொர்க் ஐசி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லேயரை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசியை வந்து ரீபால் பண்ணி வச்சு திரும்பவும் வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஈவனான பிளேசஸ்ல வந்து கரெக்டாக வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு கரெக்டாக ப்ளோயரும் வச்சு நமக்கான ஐசி டூலையும் வச்சு கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஐசி வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ பால்ஸ்டில் ஒரு பால்ஸ்ட் வந்து சரியாக அந்த இடத்துல ஃபிட் ஆகலனா கூட நமக்கான நெட்வொர்க் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து 4G நெட்வொர்க்கில் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண பார்த்துருக்கோம். 2G 3G வந்து அக்செப்டபிள் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து 4G தான் வந்து டார்கெட் பண்ணுறோம். ஃபைனல் அவுட்புட் முடிஞ்ச உடனே கரெக்டாக வந்து நம்ம நெட்வொர்க் வந்து செக் பண்ணுறோம். ஸோ நமக்கு டவர் வர ஆரம்பிச்சிச்சு. டவர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வந்து 4Gலே வச்சு நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் கேர் கால் பண்ணதுக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெளிவாக தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து நெட்வொர்க்கும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒர்க்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு ஐசி லெவலில் கற்றுக்கிறது நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ தேவைப்படும் காண்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் பேட்சுக்கான புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம Oppo A3s இந்த மொபைல ஐசி ரெடி பண்ணதை பார்த்துருப்போம். ஐசி ரெடி பண்ணி அந்த மொபைல் வந்து எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்திருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஐசி மாற்றுறது மற்றபடி அட்வான்ஸ் லெவல் கிளாஸ், பேசிக் லெவல் கிளாஸ்னு எல்லா கிளாஸஸுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த கோர்ஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எல்லா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கற்றுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Until then, bye from me.